இப்போ சோசியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. அது எந்த அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குன்னா, இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மில்லியன்ஸ் தான். இதை ஆரம்பித்த 5 நாளில் 20 மில்லியன்ஸை தாண்டி போயிட்டு இருக்கு. ப்ளஸ் இது வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, நீதியரசர் சந்திரகாந்த் அவர்கள் வந்து ஒரு வழக்கு விசாரணையின் போது வந்து, அதாவது அந்த வழக்கு விசாரணைனா போலீஸ் சான்றிதழோட சில பேர் வந்து சட்டத்துறைக்கு வராங்க அப்படிங்கிற அந்த வழக்கில் சில தகவல்களை அவர் சொல்கிறார். அதாவது இந்திய இளைஞர்களை பற்றி அவர் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரியும் ப்ளஸ் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க, எந்த வேலையும் செய்யாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. அந்த கருத்துக்கு எதிர்த்து தெரிவித்து ஒரு இளைஞர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தொடங்குறாரு. அது வந்து திடீர்னு வைரல் ஆகி 5 நாளில் கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து ட்விட்டர் பக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ட்விட்டர் பக்கத்தை வந்து நம்ம மத்திய அமைச்சகம், அதாவது ஐடி அமைச்சகம் வந்து முடக்கியிருக்காங்க. அவங்க அது ஐடி ஆக்ட் 2000 அதில் 69A அந்த செக்ஷனை பயன்படுத்தி அவங்க வந்து முடக்கியிருக்காங்க. அந்த செக்ஷன் என்ன சொல்ல வருதுன்னா, இந்திய இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுற போதும் ப்ளஸ் வந்து சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுது அந்த மாதிரி தகவல்கள் அப்போ அவங்க வந்து அந்த நிறுவனத்துக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடலாம், அவங்க முடக்கி ஆகணும். இந்த மாதிரி உத்தரவு போடும்போது இன்கேஸ் அந்த நிறுவனம் வந்து முடக்கலைன்னா அந்த அதிகாரிகளுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த மொத்த சமுதாய அந்த கணக்கு, அதாவது இப்போ ட்விட்டர் எக்ஸ்ட்ரா அதை வந்து மொத்தமாக இந்தியாவில் முடக்கலாம், அதற்கான அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ ட்விட்டர் வந்து முடக்கிட்டாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து இதே 69A பிரகாரம் முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது முடக்கிறத பற்றி உங்களோட கருத்து என்ன? இதை வந்து முடக்கிறதுனால வந்து எதிர்க்கட்சியில் வந்து நம்ம வந்து கருத்து சுதந்திரத்தில் வந்து பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தையும், அரசியல் சட்டையர் பண்ணி ஒரு கருத்தை சொல்கிறத வந்து மத்திய அரசாங்கம் நசுங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. பட் மத்திய அரசாங்க தரப்புலேருந்து இது வந்து சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும், அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும், இளைஞர்கள் ஒரு குதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் வந்து நிறைய வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அதில் வந்து ஆட் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன?